உங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும் வரலாமே தவிர பசிக்கிறப்போ ஒரு ஹோட்டலுக்கு வரலாம், பசிக்காதப்போ ஹோட்டல்ல வந்துட்டு வேலை இல்லை. ஓகேங்களா? அப்போ அது அவ்வளவுதான் தவிர வாழ்க்கையை மாற்ற முடியாது. எனவே மாற்றணுன்ற ஐடியா இருக்கிறவங்க அல்லது லைஃப் என்ன மாதிரி இப்போ ஏ போலாமா பி போலாமான்னு ஐடியா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து வராமல் இருக்கிறது நல்லது. லைஃப் எப்படி போகும்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கிறவங்க தான் வரணும். அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொரு விஷயம், நான் சொல்றது வந்து பல விஷயங்கள் பல நேரங்களில் இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட லைஃப் இப்படி தான் போகும்னு நம்மளுக்கு தெரியுது. நம்ம சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மனநிலை இருக்காது. என்ன சார் இப்படி சொல்றீங்க, பார்த்து சொல்லுங்கன்னு வாங்க. 10 ரூபா பார்த்து சொல்லுங்கன்னு வாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு போங்கன்னு தான் சொல்லணும். இது மாதிரி மக்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு பெண்ணு வராங்க, அந்த பெண்ணுக்கு வந்து 2 கல்யாணம்னு இருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு நான் சொல்றேன், உனக்கு 2 கல்யாணமான்னு சொல்றேன். அப்படி சொல்றதுனால அந்த பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது? இப்போ நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஒரு லேடி வராங்க, அந்த பொண்ணு வந்து ஒரு 20 வயசு இருக்கு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் இருக்கு. இப்போ நான் 2 கல்யாணம் சொல்லிட்டேன். சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு என்ன நடக்க போகுது? இப்ப ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. பயமும் ஒன்னும் ஆக போறது இல்ல, சந்தோஷம் வந்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை. ரெண்டுமே அந்த டயத்துல அவங்களுக்கு பயன் இல்லை. கண்டிப்பா. அப்ப நான் சொல்லக்கூடிய பலனுடைய பயன் எப்ப இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிச்சுட்டு சண்டையில இருக்கும் இல்லைங்களா, அப்ப வரும்போது நான் உனக்கு 2 கல்யாணமான்றப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ரூட் கிடைக்கும், ஒரு தெளிவான முடிவு. ஓகே, அப்ப எனக்கு விதியே இப்படிதான் இருக்குது, அப்ப இவனை கழட்டி விட்டு அடுத்த வண்டிக்கு போயிடலான்ற மாதிரி ஐடியா பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, எப்ப என்ன விஷயம் தேவையோ அப்ப அதை தெரிந்து கொள்வதுதான் சரியானது.